ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சி செக்ஷன் இஸ் சச் a குட் திங். என்னன்னா நார்மல் டெலிவரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது சில சமயம் மதர் ஆர் சைல்ட் வில் பி அலைவ். அதான் ஆப்ஷனுங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ 2 பேருமே சேஃபாக இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரிலேயே இப்போ வந்து பெயின் என்டியூர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னும் போது சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம உண்மையிலேயே தேங்க் பண்ணி தான் ஆகணும். சின்னதாக வந்து கொஞ்சம் பெயின்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எனக்கு ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே பிடிக்காது. ஆமாம், எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு வியர்டான திங் என்னென்னா ப்ரெக்னென்சியில் ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு எந்த கிரேவிங்ஸுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு கிரேவிங் கிடையாது. அப்படி எனக்கு கிரேவிங் இருந்துச்சுன்னா அது இன்னும் செம்ம காமெடி. பாவக்காய் இருக்குல்ல, நல்ல டீப் ஃப்ரை பொரியல் பண்ணது தான் பிடிச்சிருக்கு. 5 months வரைக்கும் நான் எக்ஸசைஸுமே பண்ணல. டிலேட் ப்ரெக்னென்சின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னாலையும் எந்திரிக்கவும் முடியல பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஐ டோட்டலி சரண்டர்ட் ஹவு மை பாடி இஸ் ஆஸ்கிங். அதுக்கு நான் அப்படியே சரண்டர் ஆகிட்டேன். நார்மல் ஒரு சிசேரியன் அது வந்து நம்ம கையில் இல்லவே இல்லை. ஒருத்தவங்க டே 1லேருந்தே ஆக்டிவாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ணி டெலிவரிக்கு ஒரு 3 days முன்னாடி வரையும் கார் ட்ரைவ் பண்ணி அவ்வளோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சி செக்ஷன் தான். அதே மாதிரி இருந்த ஒருத்தவங்களுக்கு நார்மல் டெலிவரி வித்தின் ½ an hour ஆஃப் லேபர் ஈஸியாக பேபி பர்த் இருந்தது. ஒருத்தவங்க வந்து 38 yearsல நார்மல் டெலிவரி பண்ணாங்க. என்னுடைய கசினில் ஒருத்தவங்க 23 years டெலிவரி, சின்ன ஏஜ் தான், லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னாங்க, அவங்களுக்கு சிசேரியன் தான் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஏஜுங்கிறது ஒரு ஃபேக்டர் பெருசாக இல்லை. ஆஸ் ஃபார் ஆஸ் நம்மளோட பாடி நம்ம பார்த்தா போதும். அதை மீறி டாக்டர் பார்க்குறாங்க. அது தவிர எனக்கு வந்து நம்மளுடைய அந்த ஃபுல் வயிறு எல்லாமே வந்து அப்படி காமிச்சு இது பண்ணுறது வந்து எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு சைடு தான் படுக்கணும், இன்னொரு சைடு திரும்பி படுக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் திரும்பணும் அப்படின்றது சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, ப்ரெக்னென்ட் விமன் ஆசைப்பட்டது நிறைவேற்றி கொடுக்கலன்னா பாப்பாக்கு காதில் சீழ் வழியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேடாடா. அப்படியா? ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டேன். அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டேன்னா பாப்பா கருப்பாக பிறந்துடும், சப்ளிமெண்ட்ஸு. பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அவ்வளோ உங்க பாடி கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு விஷயம் பார்த்து பண்ணிருப்பீங்க இல்ல? ஸோ அந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி உங்களோட ஆக்சுவலி ஆஃப்டர் இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி இந்த விஷயம் வரும்போது என்னன்னா எனக்கு இந்த ப்ரோட்டீன் ரிலேட்டடான ஃபுட் எதுவும் சாப்பிட முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எக்கு கூட வந்து சாப்பிட்டேன்னா அப்படி தொண்டையில் நிற்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நான்வெஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரசித்து சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜே எனக்கு சாப்பிடணும்னு இருக்குது, பட் இறங்க மாட்டேங்குது. ஆல் ஐ ஹேட் 5 monthsமே பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா மோர் போட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, பழைய சாதம். இதுதான் நான் வந்து என்னோடய ஸ்டேப்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து அந்த மோர் சாதம் தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு பாடி வந்து ஒரு ஃபீவரிஷாக இருக்க மாதிரி ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஐ குடண்ட் ஈட் எனிதிங். அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5.5 months கழிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப சந்திரமுகி ரிட்டர்ன்ஸ். என்னென்னலாம் வந்து நான் ரெகுலராக நான் என்னெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தேனோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேர் என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்களோ 1 hour once ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிடும். அதுக்கு டயட் மாதிரிலாம் எதுவும் பர்டிகுலராக எனக்கு எதுவும் டயட்டுன்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் எனக்கு சுகரோ பிபிஓ தைராய்டோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லாததுனால ஆல்ரெடி நான் வந்து சுகர் ஆஃப் எனி ஃபார்ம்ஸ் நான் சாப்பிட்றதே கிடையாது. எனக்கு ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே பிடிக்காது. ஆமாம், எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு வியர்டான திங் என்னென்னா ப்ரெக்னென்சியில் ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு எந்த கிரேவிங்ஸுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு கிரேவிங் கிடையாது. அப்படி எனக்கு கிரேவிங் இருந்துச்சுன்னா அது இன்னும் செம்ம காமெடி.
பாவக்காய் இருக்குல்ல, ஆமா. நல்ல டீப் ஃப்ரை பொரியல் பண்ணது தான் பிடிச்சிருக்கு. நைஸ் பாவக்காய் அண்ட் சுண்டைக்காய் இது 2 தான் வந்து அப்புறம் இந்த கொத்தவரக்காய் வத்தல் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு கூட வந்து பிரெக்னன்சில சாப்பிடுவாங்கல்ல, அது கூட 3rd. இதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறது. இத மீறி எனக்கு சாப்பிடணும்னு கிரேவிங் வருதுன்னா, அந்த கொரியன் நூடுல்ஸ் இல்ல மேகி நூடுல்ஸ். இல்ல அதான் நான் கேட்க அந்த மாதிரி ஜங்க் எல்லாருமே ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தானே தோணும். ஸ்வீட்ஸ் சுத்தமா நோ. ஃப்ரூட்ஸ்ல இருக்க ஸ்வீட்ஸ் கூட எனக்கு சாப்பிட பிடிக்கல. அந்த மாதிரி. நோ ஸ்வீட் கிரேவிங்ஸ். எப்ப வேணாலும் முறுக்கு குடுக்குறீங்களா? தட்டை குடுக்குறீங்களா? ஓகே டன். சாப்பிடலாம். அது கூட வந்து எனக்கு வீட்ல செய்யற மாரி, அந்த மாதிரி தான் பிடிக்குமே தவிர, அதுக்காகவே எனக்கு வீட்ல செஞ்சு செஞ்சு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு சேவரீஸ் பிடிக்கும் தவிர, இந்த ஸ்வீட்ஸ்ங்கிறது அப்சல்யூட்லி நோ. நோ. அண்ட் இப்போ நீங்க ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்க. பட் நமக்கு கண்டிப்பா எக்ஸர்சைஸும் வேணும் இல்ல? எல்லாரும் இல்ல நார்மல் அந்த டெலிவரி 4 மந்த்ஸ் வரைக்கும் 5 மந்த்ஸ் வரைக்கும் நான் எக்ஸர்சைஸுமே பண்ணல. ஏன்னா அது அப்போ வந்து கொஞ்சம் ஏன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் 5 மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் டிலேட் ப்ரெக்னன்சின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னாலையும் எந்திரிக்கவும் முடியல பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஐ டோட்டலி சரண்டர்ட் ஹவு மை பாடி இஸ் ஆஸ்கிங். அதுக்கு நான் அப்படியே சரண்டர் ஆகிட்டேன். அந்த 5.5 மந்த்ஸ் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் டூயிங் மை எக்ஸசைசஸ் எல்லாமே வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராப்பரா இப்போ டாக்டர் கிட்டயும் அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி நமக்கு நார்மல் டெலிவரிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா அது கொஞ்சம் நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா. ஸோ டாக்டர் நான் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றேன்றதுனால உங்க ரொட்டீன் எதையுமே நீங்க மிஸ் பண்ண வேணாம். யூ கண்டினியூ. இன்ஃபேக்ட் ஷீ செட் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்தா கூட டில் யுவர் டெலிவரி டேட் யூ கீப் ஒர்க்கிங் அன்லெஸ் அன்டில் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபிள் யூ நீட் நாட் ஸ்டாப். யூ கேன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலாம். எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். எது வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப போல போஸ்ட் கோவிடே ஸ்விம்மிங் போறது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா என்னென்னமோ விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுனால அது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான செலக்டிவ் பிளேசஸ்ல மட்டும் போறது. முன்னாடியில எங்க தண்ணி பார்த்தாலும் குதிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். இப்போ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. மற்றபடி அவங்க வந்து என்ஜாய் பண்ண சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்லெஸ் அன்டில் யூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் நீங்க இது வேணா பண்ணுங்க. ஓகே. நீங்க பேபிக்கு ஏத்த மாதிரி கோஆபரேட் பண்றீங்களா? உங்களுக்கு ஏத்த மாதிரி பேபி கோஆபரேட் பேபி எனக்கு ஏத்த மாதிரி கோஆபரேட் பண்றாங்களா? அதான் நான் கேக்குறேன். என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி இருக்காங்க? இல்ல ஆக்சுவலி அவங்க கோஆபரேட் பண்ணலன்னா நான் வந்து லாங் டிராவல்ஸ்லாம் வந்து என்னுடைய ஏர்லி ட்ரைமஸ்டர்லலாம் போயிருக்கவே முடியாது. அப்புறம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தேன், ரோட் ட்ராவல் பண்ணியிருந்தேன், நிறைய வாக்கிங் ரொம்ப ஸ்டாண்டிங் இதெல்லாம் பண்ணியிருந்தப்போ கோஆப்ரேட் பண்ணது. அது இல்லாமல் எனக்கு இந்த 6th மந்த்லேருந்து எனக்கு இந்த 7th மந்த் எண்டில் வந்து எக்ஸாம் இருந்தது, நெட் எக்ஸாம் இருந்தது. ஸோ நெட் எக்ஸாம் வந்து இட்ஸ் லைக் ப்ரொஃபஸர் ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு நீட் இஸ் ஃபார் மெடிக்கல். இது வந்து இந்த சைடு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு ஸ்டடி தான். ஸோ அது உட்காந்து பண்ணிவிட்டு 3 hours வந்து நம்ம அங்கே போய் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு முன்னாடியே அங்கே செக்கிங் ப்ராசஸ்லாம் வேறு பயங்கர, ஏர்போர்ட் செக்கிங்கை விட பயங்கர செக்கிங் இருக்கும். அதெல்லாம் முடித்து நம்ம போய் உட்காந்து 3 hours நம்ம வந்து முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த 3 hours. அப்போ தான் வெளியே வர முடியும். பட் வி ஹாவ் ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஆல், தண்ணி அதெல்லாம் ஹைட்ரேஷன் அதெல்லாம் இஷ்யூஸ் கிடையாது. யூ ஹாவ் டு பி தேர் 3 hours உட்காந்துருக்கணும். அது எப்படி இதுவாகும்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது பட் ஐ வெண்ட். நான் 3 hours இருந்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே கொடுக்கல. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நானே வண்டர் பண்ணேன். ஆக்சுவலி அது நல்லா என்னுடைய அந்த 3 to 5:30 என்னோட பீக் ஸ்லீப்பிங் டைம். இந்த உலகத்துலேயே நான் இருக்க மாட்டேன். நான் நைட்டு கூட ஸ்லீப் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஒரு 2.5 hours தூக்கம் இருக்கே, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாத மாதிரி தூங்குவேன். அந்த டைமில் தான் எக்ஸாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். ஸோ தூக்கமும் வரல. அதே மாதிரி கை கால் வலி அது இதுன்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. பியூட்டிஃபுல் மேம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டால கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எவ்வளோ வளகாப்பு, ஒன்றுக்கே அவ்வளோ இது பண்ணுவோம் நம்ம. இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வளகாப்பு எப்படி அதில் உங்களுக்கு தெரிஞ்சுதா? நான் நிஜமாக நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா என் ஃபேமிலி சைடில் என்னோட சிஸ்டர் வீட்டில் வந்து 5th month வந்து பண்ணிட்டோம். ஸோ அது ஃபேமிலி இதுன்றதுனால நான் வந்து அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலை. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா என்னுடைய சீரியல் மூவிஸ் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் அவங்க ஆசைக்காக வந்து பண்ணுறாங்களா. ஸோ அதனால் அது வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது. ஸோ இவ்வளோ ஒருத்தராக வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இட்ஸ் வெரி ஹாப்பி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தவங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணுறாங்க? அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க சொன்னது எல்லாம் என்னென்னா,
எவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து உங்களோட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை தான் வந்து அவங்க சொன்னது. அண்ட் தூக்கம் வருதுன்னா நல்லா தூங்கிடுங்க. ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தூக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது. அவ்வளவுதான், 2 வருஷத்துக்கு ஆமாம், முடிஞ்சு எல்லாருமே ஸ்டாண்டர்டாக கொடுத்த அட்வைஸ் இதுதான். எவ்வளோ தூங்க முடியுமோ தூங்கிடுங்க, பாப்பாவை தான் தூங்க முடியாது. இதுதான். ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? ஆமாம், அதுதான். உங்களுக்கு முன்னாடி பிரெக்னன்சி பத்தி ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, நம்ம பிரெக்னென்ட் ஆனா இப்படிலாம் இருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் இருக்குங்கிற ஒரு இது இருந்திருக்கும். அது எப்படி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? பெருசா எனக்கு முன்னாடி அப்படி நான் எதுவும் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல எனக்கு. என்னுடைய லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து பெருசா எனக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம் இப்போ எதுவும் சேஞ்ச் ஆன மாரி எனக்கு தெரியல. எனக்கு நான் ஆஸ் யூசுவல் எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் 9th மந்த் எனக்கு ஸ்டார்ட் ஆனதுனால சின்னதா வந்து கொஞ்சம் பெயின்ஸ் அங்கங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் உண்மையாவே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். இதுவரைக்கும் இல்லவே இல்ல. இதுவரைக்கும் எனக்கு வந்து அந்த மாரி ஒரு ஃபீல் இல்ல. இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதான் கிளைமேக்ஸ் அப்படியே நெருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேக்கிங் மீ மென்டலி ரெடி. இது வந்து பெயின் நம்பர் 1, அடுத்து பெயின் கிரேட் நம்பர் 2 இப்படி வரும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அந்த லாஸ்ட் இப்போ 1 மந்த் தான், எப்ப வேணா ஆமா. நமக்கு என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரி என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு? நம்ம நிறைய vlogலாம் பார்ப்போம் இல்லையா? நிறைய பேர் பண்றாங்க, அவ்வளோ ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வைப்பாங்க, ஆமா, ஹாஸ்பிட்டல் பேக் பேக் எல்லாமே. என்ன மாதிரி அப்படி என்ன மாதிரி ப்ராசஸ்? ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான். ஏன்னா அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நமக்கு தேவையானது, பேபிக்கு தேவையானதெல்லாம் வாஷ் பண்ணி அது ரெடியாக வச்சுக்கிறது எப்பவுமே பெட்டர். ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த டைம்ல வந்து ஃபேமிலியும் பேனிக்காக இருப்பாங்க, நமக்கும் வந்து என்ன நிலைமையில இருக்கும்னு தெரியாது. ஸோ என்ன தேவைப்படும்னு தெரியாது. அதனால அதை மட்டும் முன்னாடியே இப்போ சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் லெவல் முடிஞ்சிருக்கு. பட் அந்த மெயின் சினாரியோ நெருங்கிட்டே இருக்குன்னும் போது தான் கொஞ்சம் இப்போதான் அப்படி டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நார்மல் டெலிவரி சி செக்ஷன்ங்கும்போது, அதாவது நம்ம லேட் பிரெக்னன்சி நமக்கு 35 பிளஸ்லாம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் சி செக்ஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி இருக்கிற நாலேஜ் என்னங்கிறது? இல்ல, அது ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஒருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்து. அது நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அண்ட் நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து நார்மல் அப்படின்னா சிம்பிள், ஈஸி, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது மீனிங்கா ஆயிடுச்சு. ஆனா அது மீனிங் கிடையாது. பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல வந்து நார்மலா அப்படி டெலிவர் ஆகிறது தான் நார்மல் சொல்லியிருக்காங்களே தவிர, ஈக்குவல் பெயின், ஈக்குவல் ட்ராமா எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால வந்து இதுவும் அதுவும் எதுவுமே வந்து சலைச்சது இல்லை. எல்லாத்துக்குமே அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. பட் நார்மல் ஒரு சிசேரியன் அது வந்து நம்ம கையில் இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 சினாரியோஸ், 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, ஒருத்தவங்க டே 1லேருந்தே ஆக்டிவாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ணி டெலிவரிக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வரையும் கார் டிரைவ் பண்ணி அவ்வளோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சி செக்ஷன் தான். அதே மாதிரி இருந்த ஒருத்தவங்களுக்கு நார்மல் டெலிவரி வித்தின் ½ an hour ஆஃப் லேபர் ஈஸியாக பேபி பர்த் இருந்தது. ஒருத்தவங்க வந்து 38 இயர்ஸில் நார்மல் டெலிவரி பண்ணாங்க. என்னுடைய கசினில் ஒருத்தவங்க 23 இயர்ஸ் டெலிவரி, சின்ன ஏஜ் தான், லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னாங்க, அவங்களுக்கு சிசேரியன் தான் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஏஜுங்கிறது ஒரு ஃபேக்டர் பெருசாக இல்லை. ஆஸ் ஃபார் ஆஸ் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஹெல்த் கண்டிஷன் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில், பாடி கோஆப்ரேட் பண்ணுதுங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஏஜ் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஓப்பனாக இருக்கணும். நமக்கு அந்த டைமில் நம்ம பேபி எப்படி இருக்குது, நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, டாக்டர் நம்மளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, அல்டிமேட்டாக நம்மளோட எய்ம் என்ன, நம்ம நல்லபடியாக இருக்கணும், பேபி நல்லபடியாக வரணும். ஸோ அதுக்கு எதுவாக இருந்தாலும் வி ஹாவ் டு பி தேங்க்ஃபுல். சி செக்ஷன் இஸ் சச் அ குட் திங். என்னென்னா நார்மல் டெலிவரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது சில சமயம் மதர் ஆர் சைல்ட் வில் பி அலைவ். அதுதான் ஆப்ஷனுங்கிறது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ 2 பேருமே சேஃபாக இருக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரிலேயே இப்போ வந்து பெயின் என்டியூர் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னும் போது சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம உண்மையிலேயே தேங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ we have to be open for any kind of outcome. பட் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்கிறது, நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணலாம். அது மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அப்போ அதுதான் குட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய போய் சர்ச் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அட்வைஸ் பல இடத்துல இருந்து
இப்ப நீங்க டாக்டர் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ம். மாதிரி குடுப்பாங்க. இதே ம். நம்ம ஃபேமிலில நம்ம அம்மா கிட்ட இல்ல நம்ம பாட்டி கிட்ட கேட்டோம்னா, வேற மாதிரி ம். அட்வைஸ் குடுப்பாங்க. சோ இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம்? எது கரெக்ட்ன்னு இல்ல நம்ம எடுத்து ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வீட்ல பெரியவங்க வந்து அவங்களோட நெறைய விஷயங்கள் இப்ப வந்து கொஞ்சம் அவுட்டேட் ஆயிருக்கு. ம். ஏன்னா, அவங்க இருந்த பீரியட்ல வந்து அட்வான்ஸ்மென்ட்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்ட் வந்து ரொம்ப லிமிட்டட், ரொம்ப கம்மி. ஸோ அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப நம்ம டாக்டர் சொல்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மள வந்து நம்மளா இருக்க விட்டு ஃப்ரீயா விட்டுடுறாங்க. ம். ஸோ அதனால வந்து நமக்கு அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம அட்வைஸ் யார எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்க. இத தவிர இந்த சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் ரேஞ்சுக்கு நெறைய பேர் வந்து பர்த் கன்சல்டன்ட், பிரெக்னன்சி கன்சல்டன்ட் இந்த மாரி நெறைய பேர் வந்து சொல்றாங்க. கிளாஸஸ் எடுக்கிறோம். அது இதுன்னு எல்லாமே சொல்றாங்க. பட் அது கூட பார்த்தோன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். ம். ஸோ ஒரு பிரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட், ஒரு பாடி டிஃப்ரெண்ட், ஒரு விஷயமே டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னும்போது, ஒரு குவாலிஃபைடு, ஒரு சர்டிஃபைடு, ஒரு பிராக்டிசிங் ஒரு டாக்டர் சொல்லாம மத்தவங்க கிட்ட நம்ம அட்வைஸ் எடுக்கிறதுங்கிறது, என்ன பொறுத்தவரைக்கும் அது அன்சேஃப்ன்னு தான் ம். நான் நெனைப்பேன். ஸோ அதனால அந்த மாரி பீப்பிள் ஃபாலோ பண்ணாம, ப்ராப்பரான ஒரு கைனகோபி இருக்காங்க. மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க. அவங்களே இப்போ வந்து நெறைய பேரு Instagramலயும், YouTubeலயும் வந்து கான்டென்ட்ஸ ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல. ம். இந்த விஷயத்துல எஸ்பெஷலி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணா போதும். நம்ம ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 2, 3 டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். அது இல்லாம நம்மளுடைய டாக்டர் இருக்காங்கல்ல. ம். ஸோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தாலே போதும். மத்தபடி நெறைய இந்த இன்ஃபோ லோட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நமக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். கன்ஃபார்மா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர் சொல்றது மட்டும் தான் நம்ம வந்து அட்வைஸ் எடுத்துக்கணுமே தவிர, அது இல்லாம கிளைமிங் லைக் பர்த் கன்சல்டன்ட், ம். பிரெக்னன்சி கன்சல்டன்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்டின்றது வந்து, முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்க்காம இருந்தேன்னா பெட்டர். பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது இப்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட், பேபி மூனு, ஹனிமூன் ஆமா, மாதிரி ஆமா. போறது பிரெக்னன்ட்டா ம், ம். இருக்கும்போது, ஃபாலோ பண்றீங்களா அதெல்லாம் இல்ல அது இன்ஸ்டால வந்து எப்படி ஃபீல்? என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாமே வந்து ஒருத்தவங்க நம்மளுடைய பிரசன்ஸ வந்து நம்ம பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கோம் அப்படிங்கிறதுனால, அ அதுக்காக ட்ரை பண்றாங்க. அத சுத்தி ஒரு கமர்ஷியல் விஷயமே நடக்குது. அது ம். மேக்கப் ஆகட்டும், ஸ்டுடியோ ஆகட்டும், காஸ்டியூம், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாடல் வேணும், இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும். அந்த மாரி எல்லாத்தையுமே அப்படி கமர்ஷியலைஸ் பண்ற விஷயத்துல வந்துருது. முன்னாடிலாம் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க, டெலிவரி ஆறாங்கன்னும்போது அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸா பொத்தி ம். பொத்தி பாதுகாத்து பத்திரமா வச்சிருப்பாங்க. அது பழைய காலத்துல வந்து நெறைய மித்ஸ சார்ந்து அந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா, எதனால என்ன நடக்கும்னு தெரியாதனால எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் ம். அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருப்பாங்க. இப்ப எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஓப்பனா இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரெக்னன்சி, ஒரு டெலிவரி அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல், நம்மளுடைய ட்ரெஷர், நம்மளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சா போதுமா இருக்கு. நம்மளோட பாடி நம்ம பார்த்தா போதும். அத மீறி டாக்டர் பார்க்குறாங்க. அது தவிர எனக்கு வந்து நம்மளுடைய அந்த ஃபுல் வயிறு எல்லாமே வந்து அப்படி காமிச்சு இது பண்ணுறது வந்து எனக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்ல ம். ஆக்சுவலி. ஆம், அது எனக்கு தெரிஞ்சு அது தேவையும் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். அது என்னதான் சொன்னாலும் ஒரு சீரான வளர்ச்சி இல்ல. அது ஒரு டிஃபரண்டான வளர்ச்சி. எல்லாருக்குமே அது வந்து நம்ம வந்து நம்மளோடத பியூட்டிஃபுல்னு நெனச்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது அது எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. அது நம்ம காமிச்சு தான் ஆகணும்னு நெசசிட்டி இல்லன்னும்போது, இது ஏன் பண்ணணும்? அப்படிங்கிறது அது என்னுடைய ஃபீல். பட் அது சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்கு. சில பேர் காமிக்கிறாங்கன்னும்போது, அது எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஆக்டிங் மாதிரி தான். இல்ல ம். நான் வந்து ஸ்கின் ஷோ பண்ணி நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு கேட்டகரி. எதானாலும் என்ன ஆக்டிங் தானே நான் பண்ணுவேன்னு நெனைக்கிறது இன்னொரு அந்த கேட்டகரி. மாதிரி. பட் எனக்கு வந்து அதுல பெருசா உடன்பாடே உடன்பாடு இல்ல. இல்ல. ம். அட் த எண்ட் ஆஃப் த டே அது பெர்சனல் சாய்ஸ் பெர்சனல் மாதிரி. சாய்ஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா, இது வந்து சில பேர் வந்து பிரஷர் ஆக்குறாங்க. ஆமா. நம்மளும் இந்த மாரி பண்ணணும். பண்ணணும். நம்மளும் இந்த மாரி பண்ணணும். ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்ன்னு தெரியாமயே பண்ணுவாங்க. எஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு பண்ணிக்கணும்னு தோணும். ஃபேமிலில வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் டெவலப் ஆயிடும். ஸோ அது இவங்கலாம் வந்து ஒரு செலிபிரிட்டீஸா இருக்காங்க. இது ஒரு அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. அவங்க சுத்தி இருக்க அந்த டீம் பண்ணுதுன்றது இருக்கு. பட் அது இல்லாம ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு, அவங்க பாடி அப்படி காமிச்சு இது பண்றதுல என்ன இருக்கு? அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. ஸோ தேவையில்லாம எதுக்கு அன்னெசசரிலி நம்மளோட பாடி, நம்மளுடைய ட்ரெஷர் வந்து நம்ம எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்? அதுதான் என்னுடைய ஃபீல். இன்னொரு விஷயம் பேபி மூன். எங்கள அதெல்லாம் இப்ப ஹஸ்பண்ட் ட்ரெண்டுல இருக்குல்ல. ஸோ அதனால எல்லாருமே அதுதான்.
ஸோ அதுவுமே வந்து லைக் அது போற தப்பு கிடையாது. உங்களுடைய பாடி கோஆப்ரேட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு பாப்பா பொறந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 3 மந்த்ஸ் நீங்க எங்கேயும் நகர முடியாது. அதுக்கப்புறம் அவங்க நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபுல்லா அவங்கள பிடிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வென் யூ ஆர் ஆக்டிவ் நீங்க போறது அப்படிங்கிறது அது ஒரு இது கிடையாது. ஆனா இதுவுமே என்னன்னா, இந்த செலிபிரிட்டீஸ் வந்து சோஷியல் மீடியால போடுறதுனால, எல்லாருக்குமே அத வந்து பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ப்ரெஷர்க்குள்ள தள்ளப்படுறாங்க. அவசியமே இல்ல. உங்க பாடி கோஆப்ரேட் பண்ணுது. உங்க கிட்ட மனி பேக்கப் இருக்கு அப்படின்னா போங்க. இல்லன்னா டோன்ட் ஜஸ்ட் கெட் கேரிட் அவே பை சோஷியல் மீடியா ஸ்டஃப். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. இன்ஸ்பயர் ஆகுறது வேற. இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தயவு செய்து ஆயிடாதீங்க. நமக்கு அந்த மாதிரி பிளான்லாம் இருக்கா உங்களுக்கு? நாங்க தான் வொர்க்குக்காகவே நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அதனால அது வந்து எங்களுக்கு இது பெருசா மிஸ் ஆகல. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வீட்லயே இருக்கேங்க இத்தனை மந்த்ஸ் எப்படி டைம் போகுது எப்படி போர் அடிக்கல. எனக்கு வீட்ல இருந்தா தான் டைம் போறதே தெரியல. அப்படியா? ஆமா. வெளில போனாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல எங்களுக்கு எப்பவுமே என்னன்னா வெளியே போவோம் செய்வோம் எல்லாமே எப்போ வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பீப்புள் தான். ஸோ அதனால அது வந்து பெருசா தெரியல. வந்துட்டு எங்களுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். தூங்கணும். இதுவே எங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அவ்வளவுதான் வேற என்ன நிம்மதியா தூங்கணும். அதுதான் விஷயம். இதுதான். பிரெக்னன்சி மித் பத்தி சொல்லும்போது நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் கம்யூனிகேஷன். ஆமா அதுல எஸ்பெஷலி என்ன ஒரு விஷயத்துல ரொம்ப படுத்துனாங்கன்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு சைடு தான் படுக்கணும், இன்னொரு சைடு திரும்பி படுக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் திரும்பணும் அப்படின்றது சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க அது வந்து அவசியமே இல்லை. அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் படுக்கணும், ரைட் சைடு தான் படுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஆஸ் பர் ஆஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் வரல, நெஞ்செரிச்சல் வரலன்னா எந்த சைடு வேணால் படுத்துக்கோங்க. அதே மாதிரி திரும்பணும் ஒரு பக்கம் அப்படின்னா கூட கம் டு த சென்டர் பொசிஷன். அப்படியே படுத்துட்டே கூட சென்டர் பொசிஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகி திரும்பலாம். எந்திரிச்சு படுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் டு ½ an hour வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வரைக்கும் படுத்துட்டு யூ கேன் கோ. எந்திரிச்சு உட்காந்துலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா கொடி சுற்றிடும் பாப்பாக்கு, அதனால வந்து அப்படி எந்திரிச்சு தான் பண்ணணும்னு. ஆக்சுவலி பேபியே அந்த வாட்டரில் அந்த கொடியோடு தான் இருக்குது. அது தானாகவே எப்படி வேணாலும் சுத்த தான் போகுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. அன்னெசரிலி ட்ராமடைஸ் ஆகிக்க வேணாம். இதுதான் ஒரு பெரிய மித்து. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமன் வந்து அடிக்கடி நைட் வந்து லூ போயிட்டே இருப்பாங்க. இதில் இது வேறு எந்திரிச்சு உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்போ தூங்குவாங்க? ஸோ இதுதான் ஒரு பெரிய மித்து. அது அவசியமே இல்லை. முக்கியமான விஷயம் நிறைய பேர் தூக்கம் இல்லை, அந்த ப்ரெக்னன்சி டைம்லயும் தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தூக்கம் இருக்காது, பேக் பெயின் இருக்கும். ஆமாம், சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும், அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வர்றது இருக்கும். இது நடுவில் தூக்கம் வந்து தூங்குறதுன்றது கஷ்டமா இருக்கும். அதில் இப்படி எந்திரிச்சு உட்காந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்லீப் இல்லாத ஒரு இஷ்யூ வந்துரும்ல. ப்ரெக்னென்ட் விமன் ஆசைப்பட்டது நிறைவேற்றி கொடுக்கலன்னா பாப்பாக்கு காதுல சீழ் வழியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேடாடா. அப்படியா? ஆமா, அது அந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டேன். அப்புறம் அயன் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டேன்னா பாப்பா கருப்பா பிறந்துரும், சப்ளிமெண்ட்ஸ் அது. ஆமா, ஓன் எடுக்க போனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா. அப்புறம் வந்து லைக் பேபி பம்ப் வந்து நல்லா ரவுண்டா நல்லா பெருசா நல்லா இதுவா இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி இருக்கும். அப்படியே கொஞ்சம் இறங்கி கீழே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாய் பேபி இருக்கும். அது மித்து. அது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல பார்த்து, இது பொண்ணுதான் பையன்தான் சொல்லி. எல்லாருமே பாய்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இப்ப பார்க்க போறேன். பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா. ஸோ அந்த விஷயம் வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு, அப்புறம் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். சுகர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே மாடரேஷனில் எல்லா ஃபுட்டுமே நம்ம சாப்பிடலாம், எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபுட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து அன்லெஸ் அன்டில் அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் இருந்து டாக்டர் சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ணுமே தவிர, மற்றபடி இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு பத்தியம் போட்டு ரொம்ப நாக்கு கட்டுப்படுத்துறதெல்லாம் அவசியமே இல்லை. ஈவன் இந்த நூடுல்ஸ் விஷயமே கூட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இஃப் யூ ஆர் கிரேவிங் அது கொஞ்சமாக போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடுங்க, எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம். பட் அது ஒரு மீலாவோ அதுவே நிறைய சாப்பிட்டு அது மட்டும் இது பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபுட்டெல்லாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய மித்து. 9 month ஆயிருச்சு, எப்ப வேணா கூடிய சீக்கிரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்கு.
இப்படியே சந்தோஷமா சூப்பரா ஹெல்த்தியா ஒரு பாப்பா யாரோ திருஷ்டி படாம நல்லபடியா வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கேன். ஆமா, ஆக்சுவலி நான் அதெல்லாம் பிலீவ் பண்றது இல்ல, பட் ஸ்டில் இது வரைக்கும் சோ ஃபார் சோ குட். அப்படியே டிராவல் ஆகி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஹெல்த்தியா ஒரு நல்ல ஒரு கியூட் பாப்பா வரட்டும். Okay. ஹெல்த்தியா நீங்களும் ஹெல்த்தியா இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது ஏதாவது பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ திங்க் நான் யாரையும் ஹர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னோட மனசில் பட்டது என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எது ரைட்டாக இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது ரைட்டாக இருக்குது, உங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி க்ளைம் பண்ணி சொல்கிறவங்களில் வந்து பிலீவ் பண்ணாமல் முதல்ல உங்களோட பாடியை லிசன் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணி ஸ்லோ டவுன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட், உங்களோட பாடியே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும். சில சமயம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த ஃபுட்டு பார்ப்பேன். அந்த ஃபுட்டு பார்க்கும்போதே எனக்கு தோணும், ஓகே இது சாப்பிடலாம், இது சாப்பிட வேணாம், இது சாப்பிட்டா டிஸ்டர்ப் ஆகும், வேண்டாம். அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியே சொல்கிற விதத்தில் நமக்கே நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டு நம்மளுடைய டாக்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறது மட்டும் கேட்டாலே போதும். இந்த சோஷியல் மீடியா நாய்ஸில் ட்ரபிள் ஆக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.